வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டு இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு தான் நான் பயங்கரமாக நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இதில் யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. திருப்பாச்சி எடுத்த ஃபஸ்ட்டு படமாக பண்ணவர், காதல் மன்னன் பண்ணவர், கேப்டன் பிரபாகரன், எனக்கு பிடிச்ச கேப்டன் வச்சு கேப்டன் பிரபாகரன் பேர் கொடுத்தவர், சிட்டிசன் ஃபஸ்ட்டு படத்துலேயே மிரட்டினார் சாரு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அடையாளமாகவே அந்த ஃபஸ்ட்டு படம் எப்பயுமே இருக்கும். இதில் சரண் சார் சொல்லணும்னா ஒரு டயலாக் வரும் காதல் மன்னனில். இவ்வளோ அவர் ஒரு பெட் கட்டுறவராக இருப்பார். இவ்வளோ பெட் கட்டுறியே, நீ எவ்வளோடா பெட் கட்டியிருப்பா அப்படின்னா ₹1 அப்படின்னு சொல்லுவார். ₹1 சொல்லிட்டு ₹1 அப்படின்னு காசு மேட்டரில் சவாலில் ஜெயிக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கதை திரைக்கதை வசனம் சரண் சார்னு அங்கே போடுவார். அவரோட கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிக்கும். அந்த இடம் ஒரு கேரக்டரைசேஷனை எப்படி பண்ணலாம், டெல்லியில் போய் ஒருத்தன் அடி வாங்கி ₹1 இவ்வளோ பண்ணுவான். ஸோ அந்த கேரக்டரை இப்படி இருக்குல்ல. அப்போ நான் சொல்கிறது 99லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பிடிக்கும்போது காதல் மன்னனோட நான் பெரிய ஃபேன் சார். நான் கேப்டன் பிரபாகரனுக்கு எனக்கு முன்னாடி ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு அப்புறம் ஃபேன்ஸ் இருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் பிரபாகரனுக்கு. அப்புறம் கமர்ஷியல் திருப்பாச்சி தான். அதுக்கப்புறம் திருப்பாச்சி வந்ததுக்கப்புறம் திருப்பாச்சி மாதிரி தான் எல்லா டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே போனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கணும் ஒரு கமர்ஷியல் படத்துக்குன்னு. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சார் இதுக்குள்ளே எதுலேயுமே அடங்க மாட்டார். அத்திப்பட்டி எங்கே. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துலேயே பிரம்மாண்டமான உழைப்பு. ஸோ இவங்க முன்னாடி நின்று இவ்வளோ நேரம் நின்னதே எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு படமாக வந்ததுக்கு ரீசனாக இருக்கிற என்னோடய ப்ரொடியூசர் லக்ஷ்மண் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வெறும் கமர்ஷியலாக மட்டும் இந்த படம் எனக்கு ஹிட் ஆகலை, எனக்கு நிறைய மரியாதையை கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த படத்துக்கு அந்த மரியாதைக்கு நான் என்னடா பண்ண போகிறேன்னு நான் டெய்லி இப்போ அந்த ப்ரெஷர் எனக்கு இருக்குது. ஸோ இந்த படம் என்னைக்கு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு படமாகவும் தமிழரசனுக்கு ஒரு அடையாளமாகவும் இருந்ததுக்கு ரீசன் வந்து அவர் எடுத்த கால். அன்றைக்கி அவர் அதை வேணான்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இன்னும் கமர்ஷியலாக வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லியிருந்தாருன்னா இதை நான் பண்ணியிருக்க முடியாது. பட் அந்த படம் நான் கமர்ஷியலாக பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு படமாக இப்போ இவங்க எல்லாரோட வேர்டுக்கும் அந்த சொந்தக்காரனாக நான் ஆயிருக்க மாட்டேன். ஸோ லக்ஷ்மண் சாருக்கு ரொம்ப நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸில் இருக்கிற எல்லாரும், பாண்டியண்ணன், வெங்கடேஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட்டு படமாக மாற்றினதுக்கு. ஏன்னா அது என் இன்டென்ஷன் கிடையாது. நான் அதில் நான் பண்ணேன் அவ்வளோதான் பண்ணனே தவிர ஃபஸ்ட்டு படமாக நான் பண்ணணும்னு ஆசைப்படலாத. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் லக்ஷ்மணன் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இறைவன் அருளால் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான தருணத்தில் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸில் கதை கேட்கும்போது பேசிக்காக ஒரே ஒரு மேட்டர் தான் யோசிப்போம். ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் இந்த கதை எங்களுக்கு பிடிக்குதா, இந்த கதை ஏன் சொல்லணும், இந்த 2 கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகணும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்து பல படங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பெரிய படங்கள் பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணாலும் சரி, இப்போ புது டைரக்டர்ஸ் நிறையா வச்சு பிரின்ஸில் பண்ணியிருக்கோம். காரி, தண்டட்டி, அப்புறம் வந்து ரன் பேபி ரன். ஸோ படங்கள் தேவே கூட ஒரு புது பையன் டெபியூட் டைரக்டர் வச்சு தான் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது அருண்ராஜா ஒரு நாள் வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி தமிழ்னு அசோசியேட் இருக்குது, அப்படி கதை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்படியே தமிழ் வந்து மீட் பண்ணும்போது தண்டட்டி டைம், அது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பூஜை டைமில் மீட் பண்ணுறோம். அப்போது தமிழ் வந்து ஒரு கதை சொன்னார், ஒரு ரொமான்ஸ் கதை ஒன்று சொன்னார். வேணாப்பா ரொமான்ஸ் வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணுவோம், ஏன்னா இன்றைக்கி ரொமான்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியல மார்க்கெட்டில், பட் வேறு ஏதாவது கதை இருந்தால் பேசலாம்ப்பா அப்படின்னு போது கண்ணா மாதிரி ஒரு சப்ஜெக்ட், பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லைன் மட்டும் சொல்லுமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். கிரிக்கெட்டு ஒருத்தன் வந்து பிரமாதமாக அந்த ஊரில் அவனுக்கு எதிர்க்க ஒரு பையன் ஆடுறான், அது 2 பேருக்கும் தெரியாது, அவன் மாமனார் மருமகன் அப்படின்னு சொன்னபோது சொன்னோம், ரைட்டு கதை ஓகே, நம்ம வந்து அடுத்தது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதை கேட்கல. அதுக்கப்புறம் பவுண்ட் வந்து கொடுத்தா அப்படி, அதுக்கப்புறம் இந்த ரெகுலர் ப்ராசஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இனிஷியலாக அந்த ஸ்பார்க் ஒன்று பிடிச்சது. ஏன்னா கொம்பனுக்கு அப்புறம் மாமனார் மருமகன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்த உடனே எங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்பார்க் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இனிஷியேட் பண்ணோம். சக்ஸஸ் ஆகும் தெரியும், பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆண்டவன் அவர்களால் உங்களுடைய சப்போர்ட்டால் கிடச்சது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அண்ட் த என்டையர் டீம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பங்கை வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு. ஸோ இந்த தருணத்தில் எல்லாரும் மொத்த டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் என்னோட நன்றி. அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து திரைப்படத்தை நமது உறுப்பினர்களுக்கு திரையிட்ட தயாரிப்பாளர் சகோதரர் லக்ஷ்மணுக்கும், படத்தை இயக்கிய தமிழரசனுக்கும்
இயக்குனர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான வெற்றி. இந்த மேடையில் வந்து நான் படம் பார்க்க முடியல. நான் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி சூழ்நிலை தெரியும். டெய்லி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. ஷூட்டிங் நடத்தலாமா, போகலாமா, வானாமா. அதனால் எப்படியாவது ஷூட்டிங் நடத்தணுங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கான பேச்சுவார்த்தை போகிறதால நான் வர முடியல. இருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம நிச்சயமாக வந்து இந்த இயக்குனரை வாழ்த்தணும். 2-3 விஷயத்துக்காக நான் அந்த மேடைக்கு வரணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நம்ம பேரர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி. படமே வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கான். நம்ம தான் நல்ல படம் கொடுக்கல, ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கான். படத்தை கொடுங்கடா நாங்கள் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு. நம்ம தான் கொடுக்கல நல்ல படம். அதனால ஒரு சரியான படம் வரும்போது அந்த ரசிகர்கள் வந்து அதை வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் அதை வரவேற்கிறாங்கிறதுக்கு ரப்பர் பந்து வந்து ஒரு மிகச்சரியான காரணம். ஏன்னா இது எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. பெரிய ஹீரோ வந்து நடிக்கலை, பெரிய டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணல. சாதாரணமாக வந்து ஒரு படம் வந்து இன்னைக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுறதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு எல்லாரும் கூட்டு முயற்சி. இந்த மேடையில் ஒரு சந்தோஷமான விஷயம்னா ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட சீனியர் எல்லாம் நினைவுபடுத்தினார் வந்து இந்த ஒரு இயக்குனர். இவர் யாருன்னு தெரியாத, யாருன்னு தான் எங்களை கேட்பாங்க. ஓடின படத்தோட டைரக்டர் இங்கே வந்தாங்கன்னா இங்கே செல்வமணி யாரு, பேரரசு யாரு, சரண் யாருன்னா அவங்களுக்கு வந்து இங்கே அவங்க எப்படி வருவாங்கன்னா என் டைரக்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட் அப்படின்னு தான் வந்திருப்பாங்களே தவிர எங்களை பற்றியான சீனியர்ஸை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் தான் அவங்க வந்திருப்பாங்க பெரும்பாலும். அப்படி தான் கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன் நான். ஆனால் முதன்முறையாக கேப்டன் பிரபாகரனை பற்றியோ இல்லை வந்து நானே காதல் மன்னனோட ஷார்ட்ஸ் எங்கே வரும் எனக்கு தெரியல, ஆனால் வந்து அவர் பார்த்துருக்காரு. அப்போது சீனியர்களை நினைவு கூர்ந்து ஒரு நல்ல இதுவாக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் கூட வந்து அவர் படம் பார்க்குற, ஆனால் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து, அதாவது யாரையும் காயப்படுத்தாமல், நாங்கள் ஜாதிய படம் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களே, அவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்களே. அப்போ வந்து இல்லைங்க, நான் வேடிக்கை பார்த்தவன், அவங்க பாதிக்கப்பட்டவங்களோட வெர்ஷன் அது, வேடிக்கை பார்த்தவங்களோட வெர்ஷன் இது. அப்போ யாரையுமே காயப்படுத்தாமல் அந்த அந்த பதில் வந்து ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப வந்து மனித தன்மையோடும் அந்த பதில் இருக்கு. வெற்றி வந்து நான் தான் பெரிய டைரக்டர்னு சொல்லல, அதுவும் சரி இதுவும் சரி, அது பாதிக்கப்பட்டவனோட குரல், இது வந்து வேடிக்கை பார்த்தவங்களோட குரல் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சரி பண்ணாமல் இருந்தது. அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இன்னொன்று வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கதை கேட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இந்த மேடையில் வந்து அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுறது இப்போ அரிதாக இருக்கோ அது மாதிரி ப்ரொடியூசர் கதை கேட்டு ஓகே பண்ணுறதுங்கிறது ரொம்ப அரிதாக நடந்துக்கிட்டு காலகட்டத்தில் லக்ஷ்மண் குமார் வந்து இந்த படத்தை வந்து நான் கதை கேட்டு ஓகே பண்ணேன் அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க, ஒரு தயாரிப்பாளர் வந்து கதை கேட்குற தயாரிப்பாளராக இருந்தால் அந்த தயாரிப்பாளர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர். கதையை கேட்டு அவர் தான் முடிவு பண்ணுறாருன்னா அவர் தான் தயாரிப்பாளர். அதனால அந்த அந்த தன்மை இருக்கும், அந்த படத்தில் அந்த தன்மை இருக்கும். தயாரிப்பாளருக்கு பயந்து டைரக்ட் பண்ணுறதோ, டைரக்டருக்கு பயந்து மற்றவங்க பயந்துங்கிறது என்னன்னா இது பண்ணுறதில்ல, அவங்க பயப்படுறதுங்கிறது வேற, மரியாதைங்கிறது வேற. அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு உண்டான தன்மை இருக்குங்க இல்லையா. தயாரிப்பாளருக்கு உண்டான பொறுப்பு, தயாரிப்பாளருக்கு உண்டான அதிகாரம், இயக்குனருக்கு உண்டான பொறுப்பு, ஒருத்தருக்கு உண்டான இது வந்து அதிகாரம் அவங்க சரியா செயல்பட்டாவே ரப்பர் பந்து மாதிரியான திரைப்படங்கள் வந்து மிக சாதாரணமாக வரும். இப்போ அரிதாக வரக்கூடிய நிகழ்ச்சி மிக சாதாரணமாக எல்லா படமும் அது மாதிரி ஒரு 80களில் 90களில் எப்படி இருந்ததோ ஒரு 50% படங்களாவது குறைந்தபட்சம் நல்ல படங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இது போன்ற ஒரு கூட்டு முயற்சியில் அமையும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இன்னொரு விஷயம், அரைச்சமாவே அரைக்காம புதுசாக ஒரு கதை சொன்னால் நீங்களாம் கூட ஜெயிக்கலாங்கிறதுக்கு தமிழரசு ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் யாரையும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, ஹீரோ வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு நல்ல கதையும் நல்ல தயாரிப்பாளரும் அமைஞ்சிட்டா இந்த படத்தை நீங்கள் ரப்பர் பந்து மாதிரி மாற்ற கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒளிமயமாக இருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு இப்போ இந்த படத்தின் மூலம் நம்ம எல்லாருக்குமே நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ நான் ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு என்னோட படம் வந்து, ஆனால் கூட டைரக்டருங்கிற இது எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்போது கூட இங்கே டெக்னீஷியன்ஸ் யாருங்கிறது வந்து தெரியாமல் போகுது. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து ஒரு மொத்தையா ஒரு டைட்டில் வந்து நீங்கள் விளம்பரங்களை போடாதீங்க தயவு செய்து. இயக்கம் தமிழரசன் போடுங்க. படத்தொகுப்பு, இப்போ டைரக்டர் பேர் எனக்கு தெரியாது, மது. அப்போ நான் முன்னாடி வரும்போது இயக்கம் இன்னாரு, ஒளிப்பதிவு இன்னாரு, மியூசிக் இன்னாருன்னு வரும்போது அது வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுது. இன்னைக்கு வரும்போது எப்படி வருதுன்னா மொத்தமாக வந்து மேலே வந்து
தியேட்டர்ஸோட இது மொத்தமாக படம் ஓடுதோ இல்லையோ மேலே வந்து ஒரு 20-30 தியேட்டர்ஸ் பேர் இருக்கு. அது மாதிரி கீழே வந்து எல்லாரும் மொத்தமாக இருக்கு. அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே இனிமே வந்து விளம்பரங்கள் வரும்போது அந்தந்த டெக்னீஷியனுக்கு உண்டான மரியாதையோட இல்லை வந்து அங்கீகாரத்தோட அந்த டைட்டில்ஸ் வரணுங்கிறத ஒரு வேண்டுகோளா. ஏன்னா மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குநர்கள் பேர் வந்து இப்போ நமக்கு தெரியாமல் போயிடுது. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துல கொடுத்த படங்கள் கூட வெற்றி பெறும்போது அந்த பங்கு இயக்குனருக்கு வந்து சேராமல் போயிடுது, தயாரிப்பாளருக்கு வந்து சேராமல் போயிடுது, யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் வருது. அதனால அது போல இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி லக்ஷ்மணன் கூட வந்து நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது, அண்ணா நான் பெரிய படம் ஒன்று சின்ன படம் ஒன்று அப்படிதான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொன்னார். அதனால தொடர்ந்து அந்த ஃபார்முலாவை கடைபிடிச்சி நீங்கள் கமர்ஷியலான ப்ரொடியூசராகவும் இருக்கணும். சமீபத்தில் வந்து அடி வாங்காமல் வந்தது ரப்பர் பந்து நினைக்கிறேன். ஏன்னா அவர் யூனிட் அடிபட்டுனே அது கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணார் பாண்டியன் பொண்ணு, அண்ணே வந்து இது மாதிரி இன்னொரு விஷயம், படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா படம் ஓடுதுங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த மேடையில் வந்து நின்னாங்கன்னா அந்த படம் வெற்றி படம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு செக் கொடுத்தார் பாண்டியன், அண்ணா இது மாதிரி ரிலீஸ் எப்போ புதன்கிழமை செக் போட்டுக்கிறேன் நான், எப்பப்பா ரிலீஸு, வெள்ளிக்கிழமை ரிலீஸ், ஏன்பா வெள்ளிக்கிழமைக்கு புதன்கிழமை வாங்குற டெக்னீஷியன் அண்ணா ரிலீஸ்க்கு முன்னாடி வாங்கிடுங்கண்ணா. நான் சொன்னேன், ஐயோ இல்லையா ப்ரொடியூசர் என் ஃப்ரெண்டு யார், நம்ம இப்படி வாங்கிக்கலாம் என்ன. ஆனால் புதன்கிழமை காலைல ஃபோன் பண்ணி அண்ணே உங்கள் செக் பாஸ் ஆயிடுச்சேன்னு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாருன்னா அந்த படம் வெற்றி படம்னு அர்த்தம். அப்போ எல்லாமே இந்த படத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி இயக்குனரோட உட்காந்து அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறோமா கொஞ்சமான படங்கள் பண்ணுறோமாங்கிறது முக்கியம் இல்லை. லக்ஷ்மணன் நீங்கள் இது போலவே எல்லாத்துலேயும் வந்து சிரத்தையோடு இருந்து சிறந்த படங்கள் கொடுக்கும்போது தோல்வி படங்களோட வரிசை குறையும். உங்களை மாதிரியான இது நீங்கள் படம் பண்ணும்போது இப்போ தமிழரசனுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா தமிழரசனுக்கு மட்டும் இல்லை, தமிழரசனை பார்த்து ஒரு 100 பேர் இங்கே வந்து ரெடி ஆகிடுவாங்க, இது மாதிரி கதையை படத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் சொன்னது ஒரு நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது பைண்டர் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்து ஒரு குப்பையை பைண்ட் பண்ணி போனால் கூட பவுண்டர் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து நம்ம ஏமாத்திக்கிறோம், பவுண்டர் ஸ்கிரிப்ட் இருக்கு பவுண்ட் பண்ணா பவுண்டட், அது அப்படி கிடையாது. அந்த பவுண்டடுங்கிறத வச்சு ஏமாத்திக்காதீங்க. முதல்ல அவர் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல ஒரு கதையை சிறப்பாக சொல்ல முடியுமா, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். நான் வந்து புலன் விசாரணைக்கு கதை சொன்னது 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துல கதை சொன்னேன், அது ஓகே. அப்புறம் டெவலப் பண்ணணும்னு சொன்னார். அது மாதிரி கேப்டன் பிரபாகரன் கதை சொன்னதே 1.5 நிமிஷம் தான். 1.5 நிமிஷம் சார், ஷோலே மாதிரி ஒரு கதை பண்ணோம் சார். வீரப்பன் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட்ல வில்லனா இருக்கான் சார். அவனை பிடிக்க போற ஒரு அவன் ஃப்ரெண்டு, அவன் இறந்து போயிட்டான். அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க ஹீரோ போறாரு சார். இதுதான் கதை, இவ்வளவுதான் கதையானார், அவ்வளவுதான் கதை. அப்போ அதுல வந்து விஷயம் இருக்குன்னு இப்ராஹிம் அவரது கண்டுபிடிச்சார். விஜயகாந்த் சார் தான் இவ்வளவுதான் கதையான்னு கேட்டார். ராவதர்ஷன் கதை சூப்பர்ப்பா, நம்ம போயிடலாம். அப்போ அந்த ஒரு லைனுக்குள்ள அந்த கதை இருக்கா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்மளால கதை சொல்ல முடியுமா அப்படிங்கறத நீங்க தெளிவு பண்ணிக்கணும். அப்புறம் இப்ப இருக்கிறதுல வந்து படம் வந்து வெள்ளிக்கிழமை வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. முன்னாடி மாதிரி வந்து படம் இறங்கி ஏறுது அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளவு லென்த்ல வேணுங்கிறத வந்து இப்ப போய் நம்ம வந்து 5 நிமிஷம் குறைக்கலாமா, 10 நிமிஷம் குறைக்கலாமா, அதெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி தான், போஸ்ட்மார்ட்டத்தை பண்ற மாதிரி தான் ஆயிடும். இப்போ டெட் பாடிக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளோ படம் எடுங்க. இது மாதிரி இந்த படத்தை பாருங்க. ஒரு விஷயம், ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லும் போது இப்போ எல்லாரையுமே ஒரு சீனை இப்போ படம் பார்த்தோம்னா ஒரு சீனை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம், அது ரிப்பீட் ஆடியன்ஸ் வரக்கூடிய சீன்கள் அதில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தியாகம்னு ஒரு விட்டு கொடுத்தலுங்கிறத வந்து ஒரு சொன்னால் அடுத்து வரவர் வந்து 10 இடத்துல எங்கெங்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளேவோடு அவங்க சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த படம் வந்து அவங்களை பாதிச்சிருக்கு. அப்போ வெற்றிங்கிறது வந்து பார்க்குற ஆடியன்ஸை தன் வயப்படுத்துறது தான் வெற்றி. அப்போ தன் வயப்படுத்துதல மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிற நம்முடைய தமிழரசனுக்கும் அது உதவி செய்த அந்த சிறப்பான படத்தை சிறப்பான முறையில் எடுக்க உதவி செய்த சகோதரர் லக்ஷ்மணுக்கும், பாண்டியன் மாதிரி வந்து இபி அவங்களுக்கும், மதுவுக்கும், மற்ற இருக்கிற எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் சேராம இது நான் தான் பண்ணேன்னு யாரும் சொல்ல முடியாது. உதவி இயக்குனர் உட்பட இது அனைவரும் சேர்ந்து செய்த மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை படைத்த உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. அனைவருக்கும் நன்றி.